ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Roses Forever. இன்னைக்கு நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சு வர என்னோட கிட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி செய்யலான்னு நான் டிசைட் பண்ணேன். ஸ்வீட்ஸ் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, அதுவும் கேக்னா சொல்லவே வேணாம். இந்த டபுள் லேயர் மார்பிள் கேக் வெனிலா ஃப்ளேவர் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி செஞ்சதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். என்னோட கிட்ஸ் இந்த கேக்கை பார்த்து உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆனாங்களா இல்லையான்றத வீடியோவோட எண்டில் பாருங்கள். அப்படியே அவங்களுக்கு இந்த இயர் ஸ்கூலில் கிடைச்ச சில்ட்ரன்ஸ் டே கிஃப்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்பிள் கேக் செய்யறதுக்கு மைதா 1 கப், சுகர் 3/4 கப். நான் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை, அன்சால்டட் பட்டர் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் 1 கிளாஸ் அளவுக்கு. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், சால்ட் 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் தேவையான அளவு எடுத்திருக்கேன். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக பட்டர், மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு பேக்கிங் பேப்பரை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சிடுங்க. ஒரு அகலமான பவுலில் நம்ம எடுத்து வச்ச 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்ககிட்ட விஸ்க் இருக்குன்னா நீங்கள் விஸ்கில் கூட பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போது பவுடர்ட் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சைட்ஸை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு மறுபடியும் இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எடுத்து வச்ச 3 முட்டையை ஒன்று ஒன்றா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட பட்டர், சுகர் அண்ட் முட்டை 3மே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பீட்டரை எடுத்துட்டு நம்ம ஸ்பேச்சுலாலே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இது மார்பிள் கேக்குன்றதுனால 2 லேயரில் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு பவுலில் கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு பாலும் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த பேட்டர்லேருந்து ஒரு பாதி அளவு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு லேயர் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு மிக்சரில் வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம கேக் டின்னில் லேயர் பை லேயராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் லேயர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சாக்லேட் லேயர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபைனல் லேயர் வரைக்கும் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் கேக் டின்னை நல்லா டேப் பண்ணால் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சுட்டு ரஃபாக அதில் டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கேக்கை ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி 10 மினிட்ஸுக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 180 டிகிரி செல்சியஸ்க்கு 40 மினிட்ஸ் இந்த கேக்கை நான் பேக் பண்ணுறேன். உங்ககிட்ட ஓடிஜி இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட பேக் பண்ணிக்கலாம். ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போது அன்மோல்ட் பண்ணி பார்த்தா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான மார்பிள் கேக் லேயர் பை லேயராக அழகாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சைட்ஸை லைட்டாக எடுத்து விட்டுட்டு டீமோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் கேக் அழகாக கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.